ஒரே 50,000 ரூபாய் கடன். ஆனா ஒருத்தர் 5,000 ரூபாய் கூடுதலா வட்டி கட்டுறாரு. இன்னொருத்தர் 15,000 ரூபாய் கூடுதலா வட்டி கட்டுறாரு. கடன் தொகை ஒண்ணுதான். அப்படி இருக்க இந்த அளவுக்கு வேறுபாடு ஏன்? காரணம் எந்த கடனை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். இன்னைக்கு பர்சனல் லோன், கோல்ட் லோன், கிரெடிட் கார்டு இதுல உண்மையிலேயே எது மலிவு? எப்போ எதை தேர்ந்தெடுக்கணும்? எளிமையா பார்ப்போம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில ஒரு முதன்மையான முடிவை பத்தி பேச போறோம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். கவினுக்கு திடீர்னு பணம் தேவைப்பட்டது. கையில போதுமான சேமிப்பு இல்ல. இப்போ கிரெடிட் கார்டா, பர்சனல் லோனா, கோல்ட் லோனா, மூணுமே பணம் தரும். ஆனா மூணுக்கும் செலவு ஒண்ணு இல்ல. அதுதான் முதன்மையான வேறுபாடு. கடன் வாங்கும்போது முதல்ல பார்க்க வேண்டியது வட்டி விகிதம். அதுதான் அந்த கடனோட உண்மையான விலை. பொதுவா கிரெடிட் கார்டுல வட்டி அதிகம். பர்சனல் லோன் இடைநிலையில இருக்கும். கோல்ட் லோன் நகை பிணையமா இருப்பதால வட்டி பொதுவா குறைவா இருக்கும். இந்த எண்கள் எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். ஆனா வட்டி மட்டும் பார்த்தா போதாது. கிரெடிட் கார்டுக்கும் பர்சனல் லோனுக்கும் பிணையம் தேவையில்லை. அதனால விரைவா கிடைக்கலாம். ஆனா வட்டியும் அதிகமா இருக்கலாம். கோல்ட் லோன்ல வட்டி குறைவு. ஆனா உங்க நகை பிணையத்துல இருக்கும். திருப்பி செலுத்தலைன்னா அதை இழக்கிற ஆபத்தும் இருக்கு. அதனால வேகமும் செலவும் ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதே 50,000 ரூபாய், அதே ஒரு ஆண்டு. கிரெடிட் கார்டு மூலமா வாங்கினா கோல்ட் லோனை விட சுமார் 15,000 ரூபாய் கூடுதலா வட்டி செலுத்த வேண்டியிருக்கலாம். அதே பணம், அதே காலம். ஆனா தேர்வு மட்டும் வேற. இதுவும் எடுத்துக்காட்டுக்காக மட்டும்தான். நிறைய பேர் பதட்டத்துல கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச கிரெடிட் கார்டை பயன்படுத்திடுறாங்க. ஆனா ஒரு நிமிடம் யோசிங்க. 3 வழியையும் ஒப்பிடுங்க. சூழ்நிலை அனுமதிச்சா குறைஞ்ச மொத்த செலவு உள்ள வழியை தேர்ந்தெடுங்க. அது நல்ல தொகையை மிச்சப்படுத்தும். எந்த கடன் வாங்கினாலும் இந்த 3 கேள்விகளை கேளுங்க. 1. வட்டி விகிதம் எவ்வளவு? 2. ப்ராசஸிங் ஃபீ, ஃபோர்க்ளோஷர் சார்ஜஸ் மாதிரி கூடுதல் செலவுகள் இருக்கா? 3. தவணை காலம் எவ்வளவு? காலம் அதிகரிக்கிற அளவுக்கு மொத்த வட்டி செலவும் அதிகரிக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தாதான் உண்மையான செலவு தெரியும். கடன் வாங்க வேண்டிய நிலை வந்தா இந்த வரிசையை பின்பற்றுங்க. முதல்ல எல்லா வழிகளையும் ஒப்பிடுங்க. அடுத்தது குறைஞ்ச மொத்த செலவு உள்ள வழியை தேர்ந்தெடுங்க. தேவையான தொகையை மட்டும் வாங்குங்க. அப்புறம் சரியான நேரத்துல திருப்பி செலுத்துங்க. அதுதான் வட்டி சுமையை குறைக்கும் எளிய வழி. கடன் வாங்குறது தவறு இல்ல. ஆனா தேவையில்லாம அதிக செலவு உள்ள வழியை தேர்ந்தெடுக்கிறது தான் சிக்கல். கவின் 3 வழிகளையும் ஒப்பிட்டாரு. அதுக்கப்புறம் சரியான முடிவை எடுத்தாரு. அதனால வட்டி செலவு குறைஞ்சது. கடனை சமாளிக்கிறதும் எளிதாச்சு. சின்ன ஒப்பீடு, பெரிய மிச்சம். இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. 1. வட்டி விகிதத்தையும் கூடுதல் செலவுகளையும் ஒப்பிடுங்க. 2. பொதுவா கோல்ட் லோன்ல வட்டி குறைவா இருக்கலாம். ஆனா நகை பிணையத்துல இருக்கிறத மறக்காதீங்க. 3. தேவையான தொகையை மட்டும் வாங்குங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நம்மளோட பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பலருடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய கடன் ஹோம் லோன். ஹோம் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயங்களை பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.